வணக்கம் இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க காவேரி ஹாஸ்பிட்டலுடைய காஸ்மெட்டிக் சர்ஜன் டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு லைப்போசக்ஷன் பத்தி தான் நம்ம பேச போறோம். சோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் மேம். ஸோ லைப்போசக்ஷன் அப்படிங்கிற ஒரு டேர்ம் வந்து நிறைய பேருக்கு தெரியும், பட் அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு தெரியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைப்போசக்ஷன் அப்படின்னா என்ன? லைப்போசக்ஷன்னா இட் இஸ் கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறது, தட் இஸ் கால் லைப்போசக்ஷன். இப்போ அதை வந்து ஒருத்தவங்க சர்ஜிக்கல் லைப்போசக்ஷன், நான் சர்ஜிக்கல் லைப்போசக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. பை அண்ட் லார்ஜ் லைப்போசக்ஷன் வந்து இட்ஸ் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான். ஒரு அந்த இதை லோக்கல் அனஸ்தீசியாவோ ஜெனரல் அனஸ்தீசியாவோ கொழுப்பை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு பேர் தான் லைப்போசக்ஷன். மற்றதெல்லாம் கொழுப்பை கரைக்கிறது வந்து இட் இஸ் நாட், தே ஆர் நாட் சக்கிங் அவுட். அது வந்து லைப்போ டிசால்வ்னு நீங்கள் சொல்லலாம், நான் சர்ஜிக்கல், பட் தே ஆர் நாட் லைப்போசக்ஷன். ஸோ நான் சர்ஜிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபேட் ரிடக்ஷன் வந்து லைப்போசக்ஷன் சொல்லக்கூடாது. இது வந்து லேடிஸும் பண்ணுறாங்க, ஜென்ஸும் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ ஜென்ஸ் வந்து எதுக்காக லைப்போசக்ஷன் பண்ணுறாங்க, லேடிஸ் எதுக்காக பண்ணுறாங்க? பை அண்ட் லார்ஜ் லைப்போசக்ஷன் வந்து ஒரு உடலில் எங்கேயாவது கொழுப்பு அதிகமாக டெபாசிட் ஆகிருந்தா அதை வந்து உங்கள் டயட் எக்ஸசைஸால் நம்மளால் குறைக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா தென் லைப்போசக்ஷன் ஹெல்ப்ஸ் டு கிவ் அ குவிக்கர் ரிசல்ட் அண்ட் சேஃப் வித் அ ப்ராப்பர் கான்டூர். இதுக்கு தான் லைப்போசக்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஆண்கள் மெயினாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களோட மார்பகம் வந்து கைனகோமாஸ்டியான்னு சொல்லுவோம், அப்நார்மல் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் த மேல் செஸ்ட். அதுக்கு வந்து காமனாக லைப்போசக்ஷன் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் லைப்போசக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு அந்த கொழுப்பை வந்து ஓவரால் கான்டூரிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வி ஆல்சோ யூஸ் அ எக்ஸிஷன் to remove the gland part. So by and large மேலுக்கு ஆண்களுக்கு liposuction was used to correct male enlarged male breast. அது இல்லாமல் ஆண்கள் நிறைய அதாவது அளவான வெயிட்டில் இருக்காங்க, பட் they want to get 6 packs, இன்னும் கொஞ்சம் கான்டூரிங் வேணும், லவ் ஹேண்டில்ஸில் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ஈவன் வித் டயட் அண்ட் எக்ஸசைஸ் வந்து ஒரு ஸ்டபர்ன் ஃபேட் குறைக்க முடியல அப்படிங்கும்போது தேர் ஆல்சோ we do liposuction. லேடிஸுக்கு பை அண்ட் லார்ஜ் பார்த்துட்டிங்கன்னா மெயினாக ஒருத்தவங்களுக்கு தொட பாகத்தில் மட்டும் வந்து வெயிட் அதிகமாக இருக்கும். ரெண்டு சைட் தைஸோட ரெண்டு சைட்லேயும் சேடில் பேக்ஸ் ஆர் பட்டக் ரீஜன். ஸோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கொழுப்பு அதிகமாக டெபாசிட் ஆகிருக்கோ வயிறு, தென் வி டூ லைப்போசக்ஷன். பட் லைப்போசக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எகெயின் எவ்ரிபடி ஹேஸ் டு நோ, அவங்க வந்து அந்த லேடிஸ் எல்லாம் பண்ணும்போது ஸ்கின் எக்ஸஸும் இருக்குதா இல்லையான்னு தெரியணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஐடியல் கேண்டிடேட் எவ்வளோ தூரம் ரிசல்ட் வரப்போகுது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த லைப்போசக்ஷனோட மெத்தடாலஜி என்னவா இருக்கும் மேம்? இது வந்து ஏன்னா ரொம்ப எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருக்கும், ஒரு பயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த மெத்தடாலஜி பற்றி சொல்லுங்கள். லைப்போசக்ஷன் வந்து யூஸ்வலாக அது வந்து ஒரு டே ப்ரொசீஜராக பண்ணலாம். அதாவது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. பட் எத்தனை பாகம் பண்ணுறோம், எவ்வளோ ஃபேட் ஆஸ்பிரேட் பண்ணுறதுக்கு நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம், பேஷண்ட்டோட வெயிட் என்ன, அதை பொறுத்து இருக்குது. சப்போஸ் இப்போது வந்து ஒரு மல்டிபிள் ஏரியாஸ் பண்ணுறோம், அதிகமாக ஃபேட் ஆஸ்பிரேட் பண்ணும்போது அவங்களோட சிஸ்டமில் சர்டன் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ உடனே பண்ணிவிட்டு வீட்டுக்கு அனுப்பி தே கேன் ஹேவ் சம் சைட் எஃபெக்ட். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் மட்டும் நாங்கள் அட்மிட் பண்ணுவோம். பட் ஒரு சின்ன ஏரியா வயிறு, ஒரு அப்டமன் மட்டும் பண்ணுறோம், இல்லை தொடையில் சைட் மட்டும் பண்ணுறோம் அப்படின்னா தே கேன் கோ ஹோம் த சேம் டே. பட் அதுக்குன்னு அவங்க ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு இட்ஸ் நாட் அ பார்லர் ப்ரொசீஜர். வந்து லைப்போசக்ஷன் பண்ணி உடனே போயிட்டு தே கேன் நாட் ரெஸ்யூம் ஒர்க். there will be some pain, பண்ணுற இடத்துல கொஞ்சம் பெயின் இருக்கும். ஸோ there will be some discomfort. எத்தனை இடம் பண்ணுறோங்கிறதுல அந்த பெயின் வந்து 2 days 4 days 1 week it can last. பட் by and large அட்லீஸ்ட் ஒரு 1 week to 10 days ரிகவரி பீரியட் கண்டிப்பாக இருக்கணும். அது சின்ன இடமா ஒரு ஸ்மால் ஏரியாவாக இருந்தால் 2-3 days they can resume regular routine activity. But when you do multiple areas வந்து 1 week to 10 days is the recovery period. So it can be done under general anesthesia and local anesthesia. Again small areas ku verum local anesthesia la பண்ணும்போது வர்றீங்க, local anesthesia la பண்ணிட்டு within 1 hour you can go back
home. But general anesthesia, in the general anesthesia நம்ம procedure பண்ணாலும் at least 4 to 5 hours recovery period on the hospital இருந்துட்டு தான் they can get discharged. Okay. So this is how a liposuction can be done. So procedure னு பார்த்துக்கிட்டிங்கன்னா we don't make any பெரிய cuts எல்லாம் கிடையாது. We have அந்த கொழுப்பு உறிஞ்சு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற equipment பேர் cannulas. It's a long tube. And the tube oda size, it can vary anything from 2 mm, 3 mm, 4 mm, up to 5 mm we go. இப்போ அந்த கேனுலா உள்ள செலுத்துறதுக்கு தேவையான அளவு மட்டும் சின்ன இன்சிஷன் போடுவோம், ஒரு ஸ்டாப் இன்சிஷன். Then the cannula is pushed inside and we aspirate. அதே மாதிரி liposuctionல now with this upgradation of machine, first வந்து ஒரு கேனுலா இருக்கும், அதில் ஒரு டியூப் இருக்கும், அந்த டியூப் is connected to a negative suction. Then they or syringe இழுத்தீங்கன்னா ஒரு அந்த புல் பண்ணும்போது ஒரு நெகட்டிவ் சக்ஷன் கிரியேட் ஆகுது. அதில் when you move fat disperse ஆகுது, அந்த சக்ஷன் அந்த நெகட்டிவ் ப்ரெஷர் will aspirate that fat. இதுதான் ஒரிஜினல் டெக்னிக். அப்போ ஒவ்வொரு 50 ml syringe ஃபில் ஆன பிறகும் அதை கலட்டிட்டு அடுத்த syringe போடணும். ஸோ தென் இட் வாஸ் டைம் கன்சியூமிங். ஸோ அதுலேருந்து என்ன பண்ணாங்க, ஒரு டியூபுக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பெரிய கலெக்டருக்கு கனெக்ட் பண்ணோன்னே கண்டினியூஸாக யூ கேன் ஆஸ்பிரேட். திஸ் இஸ் த மேனுவல் லைப்போசக்ஷன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் அப்கிரேடேஷன் வந்து பவர் அசிஸ்டட். இந்த டியூபுக்கு நடுவில் ஒரு மோட்டர் கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ சர்ஜன் ஒரு 100 டைம்ஸ் மூவ் பண்ணால் அந்த டியூப் இன்னொரு 1000 டைம்ஸ் மூவ் ஆகும். ஸோ ஒரு ஷார்ட்டர் டைமில் அதிகமான கொழுப்பை உறிஞ்செடுக்க முடியும். தட் இஸ் கால் பவர் அசிஸ்டட். அதை விட அதுக்கு அடுத்த அப்கிரேடேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மோட்டர்லேருந்து கதிர்வுகள் எதர் லேசர் ஆர் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் போயிட்டு ஃபேட்டை லைஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த டெக்னிக் சேஞ்சஸ். ஓகே, ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் இடத்துலேருந்து நம்ம வந்து கொழுப்பை உறிஞ்சு எடுத்துடுறோம்னு சொல்கிறீங்க. இதுக்கப்புறமா போஸ்ட் ட்ரீட்மெண்ட் திரும்ப அந்த இடத்துல ஃபேட் வந்து அக்யூமுலேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? யா, ஸோ போஸ்ட் லைப்போசக்ஷன் வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து ஃபேட் எல்லா ஃபேட் செல்ஸையும் நம்ம ஆஸ்பிரேட் பண்ணி எடுக்கிறது இல்லை. அது ஒரு லைப்போ பண்ண இடத்துல சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1000 ஃபேட் செல்ஸ் இருந்துச்சுன்னா வி ஆஸ்பிரேட்டிங் ஒரு 500 or 600 ஃபேட் செல்ஸ், ரிமைனிங் 400 ஃபேட் செல்ஸ் இஸ் தேர். அது வந்து நீங்கள் அதிக டயட்டை கண்ட்ரோல் பண்ணாட்டி அது வந்து ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி அது வந்து திரும்பி உப்பி அந்த இடத்த ஆக்கியூபை பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. பட் என்னன்னா நம்ம நார்மலாக ஒருத்தவங்க சாப்பிடும்போது ஒரு பெர்சன்டேஜ் கெட்ஸ் டெபாசிட்டட் இன் த ஃபேட், ஐ மீன் ஸ்டமக், ஒரு சம் இந்த ஆர்ம்ஸ், சம் இன் த பட்டக்ஸ். பட் ஒரு நம்ம ஆஸ்பிரேட் பண்ண இடத்துல நம்பர் ஆஃப் ஃபேட் செல்ஸ் கம்மியாக இருக்கனால அந்த இடத்துல திரும்பி வெயிட் போடும்போது யூ வில் புட் ஆன் வெயிட் ஸ்லோலி compared to the other area. So by and large நீங்க ஷேப்புக்காக பண்ணுனீங்கன்னா கண்டிப்பா டயட் மெயின்டைன் பண்ணணும். இல்லாட்டி அந்த இடத்துல எல்லாமே வேற இடத்துல ஃபேட் போடும்போது யூ கோயிங் அவுட் ஆஃப் ஷேப். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சாகிங் ஃபேட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல நம்ம லைப்போசக்ஷன் பண்ணுறோம். ஆஃப்டர் போஸ்ட் லைப்போசக்ஷன் அந்த இடமே டோட்டல் சேஞ்ச் நம்மளால பார்க்க முடியுமா? that's a very good question. ஏன்னா லைப்போசக்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக் இண்டிகேஷன் இருக்குங்க. இப்போ ஒரு லேடி வந்து லைப்போசக்ஷனுக்கு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து கொழுப்பு மட்டும் அதிகமாக இருக்கா இல்லை ஸ்கின்னும் எக்ஸஸாக இருக்கான்னு பார்க்கணும். லைப்போ அந்த கொழுப்பை உறிஞ்சு எடுத்த பிறகு ஒரு அளவு தான் ஸ்கின் டைட்டன் ஆகும். இப்போ somebody is young அந்த ஸ்கின் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா கன்ட்ராக்ஷன் வில் பி பெட்டர். பட் இது ஆஃப்டர் மல்டிபிள் ப்ரெக்னன்சி அப்டமனில் நிறைய தொங்குற ஸ்கின் இருக்குது, அவங்க வந்து லைப்போசக்ஷன் பண்ணால் அப்டமன் அப்படியே டைட் ஆகிரும்னா இட் வில் நாட், அது வந்து டைட் ஆகாது. ஏன்னா அந்த எக்ஸஸ் ஸ்கின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் அந்த இடத்துல கான்டூர் நம்ம கொடுக்க முடியும். ஓகே, ஸோ அதே மாதிரி மேல்ஸ் வருவாங்க பெரிய அப்டமன் லைப்போசக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி வரும்போது அவங்களுக்கு வந்து கொழுப்பு வந்து மசிலுக்கு முன்னாடி இருக்கா மசிலுக்கு பின்னாடி இருக்கா, சப்கியூட்டேனியஸ் ஃபேட்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் நடுவில் இருக்கிறது சப்கியூட்டேனியஸ் ஃபேட், மசிலுக்கு பின்னாடி இருக்கிறது விதின் த ஸ்டமக் இன்டெஸ்டைனுக்கு நடுவில் இருக்கிறது விசரல் ஃபேட். விசரல் ஃபேட் அதிகமாக இருந்தால் லைப்போசக்ஷன் மூலியமாக அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. ஸோ ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எக்ஸாமின் பண்ணும்போது ஒரு மேல்ஸுக்கு ஸ்பெஷலி அப்டமன் இவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னா என்ன அப்ராக்சிமேட்லி வாட் பர்சன்டேஜ் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை சப்கியூட்டேனியஸ் ஃபேட், வாட் பர்சன்டேஜ் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை மசில் லாக்ஸிட்டி, வாட் பர்சன்டேஜ் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை விசரல் ஃபேட்னு அசஸ் பண்ணணும். அதை அசஸ் பண்ணி தான் லைப்போசக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% இம்ப்ரூவ்மெண்ட் வரும் இல்லை 80% இம்ப்ரூவ்மெண்ட் வருமானு சொல்ல முடியும். ஸோ ரிசல்ட் இஸ் என்டையர்லி பேஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல். ஓகே, அவங்களுக்கு ஸ்கின் சாகிங் இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் ரிசல்ட் டிஃபர் பண்ணும். ஓகே,
ஸ்ட்ரெச் மார்க்ஸ் வந்து நம்ம லைப்போசக்ஷன் மூலமா எடுக்க முடியுமா? லைப்போசக்ஷன் மூலியமா கண்டிப்பா ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எடுக்க முடியாது. அதிகமா டிஸ்டன்டா இருக்கு ஒரு இடத்துல இருந்து கொழுப்பை உறிஞ்சு எடுத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் மார்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஸ்ட்ரெச் மார்க் கேன் நெவர் பி கரெக்டட் பை லைப்போசக்ஷன். இப்போ ஆண்களுக்காக வந்து நீங்க லைப்போசக்ஷன் சொன்னீங்க, ஸோ அதை பத்தி சொல்லுங்க. யா, ஸோ மேல் பிரெஸ்ட் சர்ஜரி நான் சொன்னேன் மோஸ்ட் காமனாக நாங்கள் பண்ணுறது வந்து எய்தர் ஒன்று அந்த 6 பேக்ஸ் அப்டமன் கான்டூரிங்க்கு வருவாங்க, இல்லைன்னா மெயினாக வந்து மேல் பிரெஸ்ட் சர்ஜரி. மேல் பிரெஸ்ட் சர்ஜரி இதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ காமன் ப்ராப்ளம். ஐ டூ அபவுட் 10 to 15 cases a month because of enlarged male breast. அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறது இட்ஸ் அ பிக் சோஷியல் ப்ராப்ளம். அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது அப்படி இருக்கிறனால எந்த விளைவுகளும் வராது. அது இருக்கிறனால அவங்களுக்கு ஒரு ஃபீமேல் ஹார்மோன் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெர் இஸ் நோ ஸ்டடீஸ் டு ஷே அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ஃபீமேல் ஹார்மோன். இட் இஸ் நாட் லைக் தட். During the adolescent period and the estrogenic stimulus ஜாஸ்தியாக இருக்கிறனால the overgrowth of the gland ஒரு யூஸ்வலாக 18-19 இயர்ஸ்க்கு அது தானாக சுருங்கிரும். சுருங்காத பட்சத்தில் பெருசாக இருந்தால் that's called gynecomastia. That's corrected by liposuction. Usually இது வந்து டே ப்ரொசீஜராக பண்ணுவோம். Surgery is done for 2 hours, 1 week recovery time. 2 சின்ன ஹோல்ஸ் போட்டு அந்த first we suck out the gland, அதுக்கு the fat part of it. அதுக்கப்புறம் அந்த கருப்பு ஏரியோலான்னு சொல்லுவோம், அதில் லோவர் 1/3 ஒரு சின்னதாக இன்சிஷன் போட்டு தென் வி ரிமூவ் த கிளாண்ட் பார்ட் ஆஃப் இட். ஏன்னா சம்டைம்ஸ் தே சே ஒன்லி லைப்போசக்ஷன். Gold standard way of treating it is to combine liposuction with removal of the gland. But if the gland is soft, or if you can use additional equipments to remove that gland through the suction, verum liposuction is also possible. But it's not possible in all the patients. So that is the main use of liposuction ஆண்களுக்கு. அது இல்லாமல் இது நிறைய நல்ல டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி இட்ஸ் நிறைய பேர் வந்து even though the abdomen is flat பட் அந்த 6 packs அந்த ஃபுல் கான்டூரிங் வேணும். அப்டாமினல் எச்சிங்னு சொல்லுவோம், அந்த கொழுப்பு ஸ்கின்னுக்கும் மசிலுக்கும் இருக்க நடுவில் இருக்க ஃபேட்டை ஃபுல்லாக உறிஞ்சி எடுக்கிறதுக்கு. தட்ஸ் அகெயின் another common indication for men பண்ணுறது. ஓகே மேம், இப்போ வந்து நீங்கள் லைப்போசக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன மார்க் இருக்கும், ரொம்ப ஒரு பெரிய ஸ்கார்லாம் இருக்காதுன்னு சொன்னீங்க. நிறைய பேருக்கு வந்து ஃபேஸில் டபுள் சின், பெரிய சீக்ஸ் இருக்கும். அவங்க உடம்பு ஸ்லிம்மாக இருந்தாலுமே இந்த இடம் வந்து ஒரு மாதிரி அக்லியாக இருக்கும். அவங்க லைப்போசக்ஷன் பண்ணலாமா? அப்படி பண்ணால் அங்கே வந்து ஸ்கார் எதுவும் வராதா? ஸ்கார் வந்து எங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இருக்குங்க. இப்போ சீக் லைப்போசக்ஷன் ஒரு சின் லைப்போசக்ஷன்னா இப்போ சீக்குக்கு வி பிளேஸ் இட் பிஹைண்ட் த இயர். ஸோ யூஸ்வலாக நீங்கள் டக்குன்னு பார்த்தா தெரியாது. சின்னுக்கு வந்து கரெக்டாக ரொம்ப டிபெண்ட் ஏரியா ஈவன் ஃப்ரம் இயர் அங்கேருந்தும் பண்ணலாம். ஸோ சீப் லைப்போசக்ஷன் சின் டபுள் சின்னுக்கு லைப்போசக்ஷன் இஸ் டன். என்னன்னா டிஃப்ரெண்ட், வி யூஸ் வெரி தின் கேனுலாஸ், 1 millimeter கேனுலா அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். பிகாஸ் அதர்வைஸ் ஃப்ளாட் கேனுலாஸ், அதாவது ரவுண்ட் கேனுலாஸ் இல்லாமல் ஃப்ளாட் கேனுலாஸ் யூஸ் பண்ணணும். பட் யூ ஹேவ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல். ஏன்னா நிறைய அந்த சப்கியூட்டேனியஸ் பிளேன் கீழே வந்து நிறைய நரம்புகள் இருக்குது, நர்வ்ஸ். ஸோ யூ ஷுட் நாட் டேமேஜ் எனி நர்வ்ஸ் இன் த ஃபேஸ். ஸோ இட் கேன் பி டன் பட் அண்டர் வெரி கேர்ஃபுல்லி. ஓகே, இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு நிறைய பேர் பயப்படுறாங்க பண்ணுறதுக்காக. ஸோ காஸ்ட் பற்றி சொல்லுங்கள். See, cost will vary from the experience of the surgeon. It will vary where it is done. Depending from a small nursing home to a big corporate hospital, it will vary from place to place. The anesthesia used, local anesthesia used, general anesthesia used, areas that is done. அதாவது இப்போ somebody will say liposuction is, we do liposuction for 35 sites. That means they might be talking about one small area. Once you go for consultation, then they say okay இந்த ஏரியாக்கெல்லாம் இது cost. So the patient must know அவங்க வர்றவங்க வந்து எந்தெந்த ஏரியா. ஸோ யூஸ்வலி பை அண்ட் லார்ஜ் ஒரு you're doing a procedure, or it's a surgical procedure you're doing for 2 hours na approximately 60 lende 80,000 varayum it can charge. But then it depends on the number of areas and the time duration of the procedure, and whether you're going to stay in the hospital, not stay in the hospital. So it can vary anywhere from this to 2.5 lakhs. It mari price range depends on that. நிறைய சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஒரு 8 years 10 yearsல இருக்கிறவங்க கூட ரொம்ப ஒபீஸா இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா? Definitely I will not recommend. These are procedures, they are not mandatory procedures. They are done for aesthetic reasons. So it must, first you must try diet and exercise. Okay, எல்லா ஏஜ்லேயும் பண்ணலாம் அப்படிங்கிறது கிடையாது. பட் அஃப்கோர்ஸ்
enlarged male breast நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசு 15 வயசு பாய்ஸ்க்கு sometimes they have அவ்ளோ பெரிய breast like a female breast, they are not able to go to school, swimming போனா கிண்டல் பண்றாங்க. அந்த மாதிரி இருக்கிறப்ப we sometimes we accept to do the procedure in the younger age group, but by and large at least they might be adults like old enough to take their own decision to undergo the procedure. Finally உங்க டிப்ஸ் என்னவா இருக்கும் liposuction பத்தி? Yeah, எனக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன், it is not a mandatory procedure, it's not an alternative to diet and exercise. You must have a disciplined lifestyle with some diet, some exercise. The areas that cannot be done, the resistant area, we are there to help you, or we are there to give you a confidence that you can lose weight. We will give you a kickstart certain areas, then you have to maintain. Do not think liposuction பண்ணிட்டா நான் ஸ்லிம்மா இருப்பேன், இனிமே நான் வெயிட்டே போட மாட்டேன் அந்த மாதிரி. Okay. Also know whether you are a candidate for a non-surgical or you are a candidate for surgical. Okay. Don't waste the money on a non-surgical when you are definitely a candidate for surgical procedure. Okay. Thank you so much ma'am. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி ரொம்ப டீடைலா சொன்னீங்க. தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். So viewers, இன்னைக்கு liposuction பத்தி Kauvery Hospital உடைய cosmetic surgeon டாக்டர் ஜெயந்தி ரவீந்திரன் நமக்கு சொன்னாங்க. கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம லேசர் ட்ரீட்மென்ட் பத்தி தொடர்ந்து பேசலாம். Until then, it's me Swatishta signing off.